இன்னைக்கும் சில பல லேடிஸ் வந்து குழந்தைய கூட்டின்னு வந்துட்டாங்க. அப்புறமா அந்த டிவி கட்சிக்காரங்க வந்து உள்ள விடல, அது வரைக்கும் சந்தோஷம், உள்ள விடல. அப்புறமா ஒரு குரூப்பை ஒண்டி உள்ள விட்டாங்க. அதுலயும் வந்து ஒரு லேடி வந்து ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த லேடி வேற பேசுறாங்க, நாங்க விஜய் பார்க்க தான் வந்தோம், எங்க குழந்தை பாருங்க. பிரஸ்காரங்க கேக்குறாங்க, பிரஸ்காரங்க கேக்குறாங்க, ஏமா குழந்தைய கூட்டு வந்துறீங்க, குழந்தைய வந்து வீட்லயே விட்டு வரலாமே, டிவில பாக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. அந்த லேடி எங்க என் குழந்தைக்கு வந்து விஜய் என்னன்னு சொல்லுவோம் கேளுங்களேன். என் பொண்ணு கிட்ட கேளுங்க, யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேளுங்க. திரிஷா யாரை பார்க்க வந்திருக்க? விஜய் மாமாவை பார்க்க வந்திருக்கிறேன். அப்படி சொல்ற குழந்தைய நான் எப்படிங்க விட்டுட்டு வர முடியும்? அதனால தாங்க கூட்டின்னு வந்தேன்னு இப்ப சொல்றியம்மா. அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு வர குழந்தைக்கு நாளைக்கு எதுனா ஆச்சுன்னா யாருமா யார் பொறுப்பு? இப்படிதாம்மா எல்லா குழந்தைங்களும் கரூர்லயும் வந்தாங்க. ஏதோ விஜய பார்த்துட்டு போறதுக்கு தான் வந்தாங்க. யாருக்குமே அவங்க சாவ போறாங்கன்னு தெரியுமா? தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா 41 பேர் இறந்து போனாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டினு வராதீங்கன்னா ஏன் கூட்டினு வரீங்க? இந்த மிஸ்டர் ஹஸ்பண்ட்ஸ் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் அப்படி அனுப்புறீங்க குழந்தைன்னு நான் கேக்குறேன். கழுத்தா மோட்ல ஒண்ணு விட்டு போக கூடாது, உட்காந்து டிவி பாருன்னு சொல்லணும். இவ்வளவு பிரச்சனை ஆகுது, குழந்தைய தூக்கி போறேன்னு சொல்லிட்டு சாவ போதா அந்த லேடி போட்டோம் பெரியவங்க போங்க, எதனா ஒண்ணு பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு என்ன தெரியும்? குழந்தை கேட்கதாங்க செய்யும். குழந்தை வந்து பாம்பு புச்சி விளையாடுற வயசு, அதுக்குதான் தெரியுமா பாம்பு கொத்தம். அந்த குழந்தைக்கு 2-3 வயசு கூட இருக்காதுங்க. அந்த குழந்தை சொல்லதான் தெரியும், நான் விஜய் மாமாவை பாக்கணும், அதுக்கு தூக்கி வந்து மெதிப்பட்டு சாவச்சிருவீங்களா? என்னங்க இது? இத கேட்டா நீ எப்படி இப்படி கேட்கலாம்? இல்ல நாங்க கேட்போம். உங்க கட்சியே சொல்லுது பாக்க வராதீங்க, குழந்தைங்களை கூட்டணும். அப்புறமா என்னத்துக்கு நம்ம கூட்டணும் போனோம்? அதனாலதான் என்ன கூட்டம் சொல்றோம்? கூட்டம். இதனாலதான் சொல்றோம், வேற எதுவும் இல்ல. சரி.